Good morning to all. Okay, so Unit 18 உடைய ரிவிஷன் சம்பந்தமாக கதைச்சு கொண்டிருக்கிறோம். இன்றோ வந்துட்டு பார்த்துருந்தோம். அதுல சூழலியல் கும்பகங்கள் தொடர்பான பகுதி எங்களுடைய இசையை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கதைச்சிருந்தோம். அடுத்ததாக பயம் சம்பந்தமாக கதைச்சிருந்தோம். பயம்ஸ்ல இருந்து நம்மளுக்கு இந்த தரம் என்வாயன்மெண்டல்ல வரப்போற 3 கேள்விகள்ல இருந்து ஒரு கேள்வி பயம்ஸ்ல இருந்து இருக்குன்னு கதைச்சிருந்தோம். ஸோ அதே மாதிரி இலங்கையினுடைய சூழல் தொகுதிகள்ல இருந்து தான் இந்த தரம் என்வாயன்மெண்டல் பாலாஜில இருந்து இசையை வந்துட்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுவும் ஒரு ஷோர்ட் நோட் வரலாம்னு சொல்லி காய்ச்சிருந்தோம். அதுல வந்துட்டு இந்த 4 காடுகள் தொடர்பான பகுதி நாங்க நேற்று இதுல வந்து ரிவைஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா இந்த 4 காடுகள்ல ஏதாவது ஒரு காட்டினுடைய சிறப்பியல்புகளை விவரிக்க சொல்லி வார்த்தைக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு கூட இருக்குன்னு சொல்லி கதைச்சிருந்தோம். சோ இலங்கையினுடைய சூழல் தொகுதிகள் சம்பந்தமாக வந்துட்டு கதைச்சு கொண்டிருக்கிறோம்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் நீங்க கிரியேட் பண்ணி வைக்க சொன்ன அட்டவணைகள் என்னென்ன, இலங்கையின் சூழல் தொகுதிகள்ல காடுகளுக்கு மட்டும் ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுங்க. அதே மாதிரி நாங்க அந்த வலயங்கள் சம்பந்தமாக கதைச்சிருந்தோம். வறண்ட வலயம், அதே மாதிரி உலர் வலயம், இடைவலயம், ஈர வலயம். இது ஒவ்வொன்ற குத்துயரம், மலை வீழ்ச்சி, வெப்பநிலை, என்னென்ன புல்வெளிகள் இருக்கும், ஒவ்வொரு வலயத்திலையும் என்னென்ன காடுகள் இருக்கும் என சோ அப்படியான விஷயத்த கிரியேட் பண்ணுங்க. அடுத்தது அந்த 8 பயம்ஸுக்கும் சேர்த்து வந்துட்டு ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். மற்றதுகள் எல்லாத்தையும் நோமலா பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சரி, நம்மளுக்கு என்னத்தை போடுவாங்கன்னு தெரியாது. ஏதாவது ஒரு இலங்கையினுடைய சூழல் தொகுதி ஷோர்ட் நோட்டுக்கு வந்துட்டு வார்த்தைக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. நாங்க நேற்று வந்துட்டு எவ்வளவு தூரம் நிப்பாட்டி இருந்தோம், சபநாக்கள் சம்பந்தமாகவும் கதைச்சிருந்தோம். ஏன்னா பத்தனைகள் சம்பந்தமாகவும் கதைச்சிருந்தோமா. அந்த பத்தனைகள்ல வந்துட்டு இந்த உலர் பத்தனை, ஈரப்பத்தனைக்கு இடையிலான வேறுபாடுகளை எடுத்து வைக்க சொன்னேன். பழைய புக்ல இருக்கிற நோட்ஸ் எல்லாம் பிள்ளையா இருக்குது. புது புக்கை ரிஃபர் பண்ணி வந்துட்டு அதுக்கு இதுகளை வந்துட்டு எழுதுவீங்கன்னு சொல்லி சொன்னேன். சோ அதோட வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நாங்க இன்னைக்கு வந்துட்டு ஈரநிலங்கள் தொடர்பாக, அதாவது 170வது ஸ்ட்ரக்சர் கேள்வி வந்துட்டு பார்க்க வேண்டி இருக்கும். சோ ஈரநிலங்கள் தொடர்பான பகுதி மேபி ஒரு ஷோர்ட், இலங்கையில சூழல் தொகுதிகள் தான் இந்த தடவை செய்வார்க்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மேபி அது வந்துட்டு அந்த ஷோர்ட் நோட் வந்துட்டு ஈரநிலங்களாக கூட வந்துட்டு இருக்கலாம். சோ அதுல வந்து நம்மளுக்கு ஈரநிலம்னு சொல்லிச்சுன்னா என்ன என்ற வரைவிலக்கணத்தை வந்துட்டு போட்டிருக்கிறார். கூடுதலாகவே வந்துட்டு நம்மளுக்கு என்வாயன்மெண்டல் பாலாஜில வரப்போற அந்த 3 கேள்விகள்ல எங்களோட 36வது கேள்வி நம்மளுக்கு தெரியும். 40வது கேள்வி வந்துட்டு அப்ளைட்ல இருந்து வரும். 38, 39 மைக்ரோ. ஸோ 37வது கேள்வி வந்துட்டு சமவாயத்திலிருந்து வாரத்துக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி காட்டியிருந்தோம். அந்த 5-6 சமவாயங்கள் இருக்குது. ஒவ்வொரு சமவாயமும் வந்துட்டு என்ன நோக்கங்களுக்காக வந்துட்டு பயன்படுத்தப்படுதுன்றதை ஒரு நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதுல இருந்து எங்களுக்கு ஒரு கொஷன்ஸ் வந்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தோம். சோ மேபி இதையும் அதையும் கனெக்ட் பண்ணி வந்துட்டு கூட கேள்விகள் கேட்கப்படலாம். 170வது கேள்வி ஈரநிலம்டா என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகே, சோ அதோட டெபினிஷனை பாருங்க. ரிசோர்ஸ்ல இருக்கிற மாதிரியே கொடுக்க வேண்டும். சில நேரம் ஸ்ட்ரக்சருக்கு வரலாம். தாவரங்களும் விலங்குகளும் காணப்படுகின்ற நிரந்தரமாக அல்லது தற்காலிகமாக நீர் தேங்கி நிற்கின்ற நிலங்களுக்கு, வாழிடங்களுக்கு சொல்ல போற பேர் தான் ஈரநிலங்கள் சொல்லப்படும். வரைவிலக்கணம் சும்மா நோமலா வந்துட்டு அவைய ஈரநிலங்கள் என்றா என்னன்னு சொல்லி கேட்டா வந்துட்டு இந்த வரைவிலக்கணத்தை தான் நாங்க கொடுக்க வேண்டி இருக்கு. ஓகே, சோ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்க இது ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீர்கள் தானே. சோ இந்த ஈர நிலங்களை வந்துட்டு காப்பு செய்வதோட தொடர்பான சமவாயங்கள் வந்துட்டு என்ன எதன ஓகே, ரம்சார் சமவாயமானது ஈர நிலங்களை காப்பு செய்வதுடன் தொடர்பானது. ஈர நிலங்கள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் சரியானது பிழையானது என்ற ஒரு கேள்வி வந்துட்டு போடக்கூட இப்படியான ஒரு கொஷனை வந்து நம்மளுக்கு கேட்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ என்ன மாதிரி ஈர நிலங்களை வந்துட்டு காப்பு செய்வதோட தொடர்பான சமவாயம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்கோம், ரம்சா சமவாயம். என்ன மேபி இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு எம்சிக்யூல வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகவும் வரலாம். எம்சிக்யூல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகவும் வரலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நேரடி கேள்வியா கூட அந்த ஈரநிலங்களை காப்பு செய்வது தொடர்பான சமவாயம் நேரடியான கேள்வியா கூட வந்துட்டு எங்களுக்கு கேட்கப்படலாம். சோ இந்த சமவாயம், அதாவது இந்த ரம்சா சமவாயத்தை அடிப்படையா வச்சு இந்த ஈர நிலங்களுக்கு ஒரு டெபினிஷன் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அப்படி ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு கேட்க மாட்டாங்க. இனி எஸ்ஏ வந்தா நாங்க இந்த விஷயத்த வந்துட்டு ரம்சா சமவாயத்தின் படி ஈர நிலங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க டெபினிஷனை வந்துட்டு எழுத வேண்டி இருக்கும். ஆனா இதுக்குள்ள வந்துட்டு கூட சான்ஸ் இப்படி ஒரு கேள்வி வந்து இப்படி ஒரு எம்சிக்யூ கேள்வியை டிசைன் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னா ஈரநிலங்கள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளும் சரியானது, பின்வரும் கூற்றுகளும் தவறானது
அப்படியான கேள்விகளை டிசைன் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த டெபினிஷன்ல இருந்து நம்மளுக்கு வந்துட்டு சில ஸ்டேட்மெண்ட்ஸை வந்துட்டு எடுத்து போடக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஓகே, சோ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட், ஈரநிலங்கள் என்பது எப்போதும் சேற்றுப்பாங்கான நிலமாக காணப்படும். ரைட் ஓ ராங்? எப்பவுமே சேற்றுப்பாங்கான நிலம். சோ நாங்க நீர் இருக்கிற இடம் காய்ச்சிருக்கோம், சேற்றுப்பாங்கான இடம்ன்றது ஓகே. அது எப்போதும் டேர்முக்குள்ள கொண்டு போகக்குள்ள அதை ஏற்றுக்கொள்ளலாமா? அது மட்டும்தானே ஆப்ஷன் ஈரநிலங்களாக வந்துட்டு இருக்கிறதுக்கு. நாங்க என்ன கதைச்சிருக்கோம் அந்த வரைவிலக்கணத்துல வந்துட்டு பாருங்க, தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. மேபி அந்த நிலம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு சேற்றுப்பாங்கான நிலமாக இருக்கலாம், ஒரு சேற்றுப்பாங்கான நிலமாக வந்துட்டு இருக்கலாம்னு கதைச்சிருந்தோம். அதே மாதிரி ஒரு சதுப்பு நிலமாக வந்துட்டு இருக்கலாம், அல்லது முற்றான நிலக்கரியுடைய இடமாக கூட வந்துட்டு இருக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். முற்றா நிலக்கரியுடையான இடமாக வந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும், அல்லது நீர் கொண்ட ஒரு இயற்கையான அல்லது செயற்கையான இடமாக கூட வந்துட்டு இருக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கு. நிறைய ஆப்ஷன் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி கதைச்சிருக்காரு. சோ அடுத்தது ஈரநிலமானது எப்போதும் நன்னீர் கொண்ட நிலங்களாக காணப்படும். ரைட் ஓ ராங்? ஓகே, ஈரநிலங்கள்ன்றது ஒரு சேற்று நிலமாக சதுப்பு நிலமா அப்படி நிறைய ஆப்ஷன் நீர் இருக்கிற இடமா கழிச்சிருக்காங்க. சோ அது கண்டிப்பாகவே வந்துட்டு ஒரு நன்னீர் இருக்கிற இடமாக தான் அதுதான் நாங்க ஈரநிலம்னு சொல்லலாம். இப்படியான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போறாங்க, என்ன சொல்லலாம்? அதுவுமே வந்துட்டு ரைட் ஓ ராங்? ராங் ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துட்டு இருக்க போது மேபி அது நன்னீராக இருக்கலாம், உவர் நீரை கொண்ட பகுதியாகவும் இருக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஏன்னா அதே மாதிரி இந்த பச்சை பெருக்கு தொடர்பாக கேள்விப்பட்டிருப்பீர்கள், என்ன சொல்ற ஊவா போறன்னு சொல்லுவாங்க, கடல்ல வந்து கொஞ்சம் முன்னுக்கு இது செய்யறது. சோ அதுல வந்துட்டு இந்த 6 மீட்டருக்கு மேற்படாத ஆழம் கொண்ட பிரதேசங்களுமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஈரநிலங்களா தான் கன்சிடர் பண்ணப்படுது. பின்ன இந்த ஈரநிலங்களுக்குரிய ரம்சா சமவாயத்தினுடைய வரைவிலக்கணத்தை ஒருக்கா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே நம்மளுக்கு எழுத கேட்பாங்களான்னு தெரியல, கேட்கலாம். ஓகே, ஒருக்கா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதுக்கும். பட் இதுக்குள்ள இருந்து உடச்சி வந்து நம்மளுக்கு கேள்விகளை வந்துட்டு கேட்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ஈரநிலங்கள் தொடர்பாக ஷோ நோட் வர இடத்துல வந்துட்டு நாங்க அதை அப்படியே எழுத வேண்டிதான் இருக்கும். ஸோ வடிவம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சோ அடுத்தது இலங்கையில இருக்கிற ஈரநிலங்களினுடைய வகைகள். ஓகே, நாங்க கதைச்சிருந்த 3 வகையான ஈரநிலங்கள் வந்துட்டு இருக்கும். ஒன்று உள்நாட்டுக்குரிய நன்னீர் ஈரநிலங்கள், கரையோர ஈரநிலங்கள், அதே மாதிரி மனிதனால் உருவாக்கப்பட்ட ஈரநிலங்கள் அப்படின்னு சொல்லி 3 டைப் இருக்கு. சில நேரம் நம்பர்ஸ் மாத்தி போடலாம், இலங்கையில 2 வகையான ஈரநிலங்கள் காணப்படும் அப்படியும் போடுவாங்க, அப்படியும் குழப்புறாங்க. கிளியரா இருந்து கொள்ளுங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில வந்துட்டு 3 வகையான ஈரநிலங்கள் வந்துட்டு காணப்படுது. சோ அதுல இருக்கிற உள்நாட்டுக்குரிய நன்னீர் ஈரநிலங்கள், அதே மாதிரி கரையோர ஈரநிலங்கள், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஈரநிலங்கள், இது ஒவ்வொன்றுக்குரிய சோ இதை வச்சு நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு போடக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. சோ அதுல ஏதாவது ஒன்று 2 மாதிரி போடலாம். சோ உள்நாட்டுக்குரிய நன்னீர் ஈரநிலங்களாக ஆறு, அருவி, சேற்று நிலம், இந்த சகதி காடுகள், கொஞ்சம் வித்தியாசமான வேர்ட் தானே, தூக்கி போட்டுருவாங்க. இந்த சகதி காடுகள் இப்படி ஒரு இது சொல்லுங்க, சகதி காடுகள் உள்நாட்டுக்குரிய ஒரு நன்னீர் ஈரநிலமாகும். சகதி காடுகள் உள்நாட்டுக்குரிய ஒரு என்னது உள்நாட்டுக்குரிய ஒரு நன்னீர் ஈரநிலமாகும். ரைட் ஸ்டேட்மெண்ட். இப்ப நம்மளுக்கு ஆறு, அருவி, சேற்று நிலம் எல்லாம் பக்கம் பிடிச்சிடும் நன்னீரன். சோ இப்படியான வித்தியாசமான வேர்டுகள் வந்துட்டு வார நேரம் வந்துட்டு அதை வந்துட்டு எங்களுக்கு தூக்கி போடக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. சோ அதே மாதிரி கரையோர ஈரநிலங்கள் சம்பந்தமா பார்த்தோம்னா பொங்கு முகம், களிமுகம், கண்டல், கடற்புட்படுகைகள், உவர் சேற்று நிலம், சோ அப்படியானது வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. மனிதனால் உருவாக்கப்பட்டது நீர்த்தேக்கம், நீர்நிலை, வயல், உப்பளம், இதெல்லாம் மனிதனால உருவாக்கப்படுது. பின்ன இந்த 3 வகையான ஈரநிலங்களும் வந்துட்டு என்னென்ன, அந்த ஒவ்வொரு ஈரநிலங்களுக்குரிய உதாரணங்கள் வந்துட்டு என்னென்னன்றத வந்துட்டு பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. அதுல நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டு வரக்கூடியதாக இருக்கு. இது அவ்வளவுதான் அந்த விஷயமாக வந்துட்டு இருக்குது. இனி அங்கால வந்துட்டு ஆறுகள் தொடர்பாக வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. சோ ஆறுகள் தொடர்பான பகுதிகள்ல அவ்வளவு விஷயம் ஒன்றும் இல்லை, சும்மா நோமலான விஷயம் தான் போட்டிருக்காங்க. சோ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட், ஓடும் ஆறுகளில் தாவர வர்க்கங்கள் மிக அரிதானவை ஆகும். ஒரு ஈரநிலங்கள் தொடர்பாக போடக்கூட ஆறுகள் ஈரநிலங்களுக்குள்ளானே வருது, பின்ன அதோட தூக்கி போட்டுறலாம்.
ஓடும் ஆறுகள்ல வந்துட்டு தாவர வர்க்கங்கள் மிக அரிதாக காணப்படுதுன்ற ஒரு ஸ்டேட். இந்த ஆறுகள் ஓடுற ஆறு இருக்கலோ அதுல வந்துட்டு தாவரங்கள் வந்துட்டு கூட இருக்காது. சோ நோமலா ஜோசியால் நாங்க சொல்லலாமே, ஒரு வேகமாக வந்துட்டு உடக்குள்ள வந்துட்டு என்ன செய்யப்படும், அதுல தாவர பல்வகமே வந்துட்டு மிக அரிதாக வந்துட்டு இருக்கும். சோ அடுத்ததாக வந்து நம்மளுக்கு இந்த சேற்று நிலங்களும் சகதி காடுகள் சம்பந்தமாக வந்துட்டு போட்டிருக்காங்க. இலங்கையின் சூழல் தொகுதி தான் கேள்வி. மேபி சேற்று நிலமாக கூட வந்துட்டு இருக்கலாம். சோ 177வது கேள்வி, சேற்று நிலம் என்று சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது அதுல டெபினிஷனை பொறுத்த வரைக்கும் சேற்று நிலத்தினுடைய டெபினிஷனை பாருங்க. என்ன சொல்றாங்க, மேற்பரப்பு வழியே ஓடி வழியும் நீரை பெறும் தாழ்வான பகுதிகள். அதாவது மேற்பரப்பு வழியே ஓடி வழிகின்ற நீரை பெற்றுக் கொள்கின்ற தாழ்வான பிரதேசங்களுக்கு சொல்லப்படுற பேர் தான் சேற்று நிலங்கள் என்று சொல்லி சொல்லப்படும். இதுவும் ஒரு வகையான ஈர நிலங்களுக்குரிய இதென்று சொல்லி காய்ச்சிருந்தேன். சோ இனி அதுல இயல்புகள் கேட்டிருக்காங்க. அப்படி இயல்புகள் கேட்கிறது, இப்படி ஸ்ட்ரக்சர்கள் கேட்கறது குறைவு. மேபி இது நம்மளுக்கு எம்சிக்யூக்கும் சேர்த்த மாதிரி தானே அடிச்சிருக்குது. சில நேரம் சேற்று நிலங்கள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளும் சரியானது, பின்வரும் கூற்றுகளும் தவறானது, அப்படி ஏதாவது கேள்விகள் வந்துட்டு கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னா இதை வந்து நம்மளுக்கு கேட்கறதுக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. சோ சேற்று நிலங்கள் ஓகே, அதுல இயல்புகள் கேட்டிருக்கிறாங்க. மேபி அது ஆறுகள்ல இருந்து வெள்ளப்பெருக்கு நீரை பெற்றுக் கொள்றதாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா தரைக்கு நீர் வந்துட்டு கசிஞ்சு வார இடமாகவும் மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சேதன பதார்த்தங்கள் பிரிந்தடைகிற இடமாக வந்துட்டு இருக்கும். முற்றால் நிலக்கரிய கொண்ட பிரதேசமாகவும் வந்துட்டு களிமண் கொண்ட இடங்களாகவும் வந்துட்டு இருக்கலாம். அப்படின்னு சொல்லி ஒரு சேற்று நிலங்களினுடைய இயல்புகள் சம்பந்தமாக கொஞ்சம் விஷயம் போட்டிருக்காங்க. லைட்டா வாசிச்சு கொள்ளுங்க. சில நேரம் சேற்று நிலங்கள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளும் சரியானது, பின்வரும் கூற்றுகளும் தவறானது, அப்படி எதுவும் கேள்விகள் போட்டா அதுல வந்து நம்மளுக்கு கேட்கறதுக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. அடுத்தது சேற்று நிலங்கள்ல இருக்கிற விலங்குகள் கேட்டிருக்கிறாங்க. 179வது கேள்வியா. விசேடமாக நீர்வாழ் பறவைகள் இருக்குமாம், ஈருலக வாளிகள், சில மீனினங்களும் வந்துட்டு இருக்கு. இதுதான் கூட வாங்குது. சேற்று நிலங்கள் இருக்கிற தாவரங்கள் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் கேள்வியா வந்து இப்ப நாங்க சில விஷயங்கள் எல்லா சயின்டிபிக் நேமும் பாடமாக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அங்க இந்த அதுகள் இருக்கிற மரம் அது எல்லாத்துக்கு எல்லாம் தேவைன்னு சொல்லி காய்ச்சின்னு நோம்பல தமிழால பார்த்து கொள்ளுங்க. பட் இங்கால வருதல்லோ சேற்று நிலங்கள் இருக்கிற ஆக்கலாறு, இந்த இலங்கையில சூழல் தொகுதியில மத்த இதுகள்ல இருக்கிறது மூணுதான் அதுகள் எல்லாம் பாடமாக்கி வச்சு கொள்ளுங்க. கிட்டத்துல கூட ஒரு கேட்டு இருந்தாங்க, ஏதோ உலர்பத்த நில காணப்படுற புல்வர்க்கங்கள் ஏதோ ரெண்டு ஏதோ வந்து ஏதோ ஒரு கேள்வி வந்து கேட்டுனாங்க கிட்டது. ஸோ அதுகள் வந்து நாங்க சயின்டிபிக் நேம் பாடமாக தான் வேணும். மற்றபடி இந்த மரத்திரு அதுகள்லாம் கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன். தமிழ் பேரு ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அப்படி இது செஞ்சாலும் அவ்வளோதையும் பாடமாக்கினாலும் ஞாபகத்துல வச்சு கொள்ள மாட்டேன். ஏன் ஒன்று இருந்தா பிரச்சனை எத்தனை பாடமாக்குறது. சோ நோமலா செஞ்சு வச்சு கொள்ளுங்க. நம்மளுக்கு இது இந்த 2-3 விஷயம் பாடங்கள்ல கவனமா இருங்க. சேற்றிலங்கள் இருக்கிற தாவரங்கள் சேம்பு தமிழாலே போட்டிருக்கிறாங்க. ஓகே, அப்னோயேட்டன் அது வந்து சயின்டிபிக் நேம் எழுதிட்டு கோடு போடணும். அடுத்தது ரீட்ஸ். ஓகே, சோ இப்படியான 3 தாவரங்கள் போட்டிருக்கிறாங்க. அடுத்தது இலங்கையில வந்துட்டு இந்த சகதி காடுகள் வந்துட்டு எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புலட் சிங்கள கழுகங்கை படுக்கை பகுதியில வந்துட்டு காணப்படுது. சோ இதுவளவுதான் வந்துட்டு சேற்று நிலங்கள் தொடர்பாக போடப்பட்டிருக்கிற பகுதியாக வந்துட்டு இருக்க போகுது. சரி, அடுத்தது வந்துட்டு பாருங்க, வில்லுக்கள் எல்லாமே குட்டி குட்டி பகுதிகள் தான். ஆனா எல்லாமே முக்கியம். என்னதான் போடுவானுங்கன்னு தெரியா, கூட சான்ஸ் இலங்கையினுடைய இதுகளை போட நீங்க இப்படி செய்யுங்க. அந்த காடுகள்ல இருக்கிறதுனால கொஞ்சம் வடிவா பார்த்துட்டு அந்த 10 விஷயங்கள் வச்சிருக்கேமല്ലോ நேற்று பார்த்துருந்தோம். சோ அந்த 10 விஷயத்தையும் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இதை நீங்க ஸ்ட்ரக்சர் வியூலயே படிச்சு வச்சுக்கொள்ளுங்க. ஒருவேளை நாங்க ஆப்ஷனா தானே வச்சிருக்கோம் தேசிய கல்வியில, ஒருவேளை இந்த ஸ்ட்ரக்சரை படிச்சு வச்சிருந்தாலே நாங்க அந்த பில்லுக்களா அதுல என்னென்ன ஸ்ட்ரக்சர் படிச்சுக்கோமோ அதை எழுதினாலே பெரும்பாலான மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துடும். சரி, அடுத்தது வில்லுக்கள் என்று சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வில்லுக்களை பொறுத்த வரைக்கும் நீர்த்தேக்கங்களை அடுத்து காணப்படுகின்ற வெள்ளப்பெருக்கு சமவெளிகளுக்கு நாங்க சமவெளிகள்ல காணப்படுறது தான் வந்துட்டு வில்லுக்கள் என்று சொல்லி சொல்லுவோம். விசேடமாக யானைகள் கூட இருக்கிற இடம் என்று சொல்லி கேட்டிருக்கோம். என்ன 183வது கலையா தான் கேட்டிருக்காங்க. வில்லுகள்ல காணப்படுற விலங்குகள் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. விசேடமாக பறவைகள் இருக்கும், அதிகளவாக யானைகள் வந்துட்டு காணப்படுற பிரதேசமாக வந்துட்டு இருக்கும். சோ அடுத்தது இதுகள் கவனமா, வில்லுகள்ல காணப்படுற தாவரங்கள் இப்படியான ஸ்ட்ரக்சர்களை கேட்கலாம். சோ புட்கள் பொயேசியன்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி சைபரேசி கோரைகள். சோ அது 2 காணப்படுது. அடுத்தது வில்லுகள் காணப்படுற இடங்கள் கேட்டிருக்காங்க. வில்பத்தும்
மகாவலி, கங்கை, வெள்ளப்பெருக்கு, சமவெளி ரெண்டுமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த பில்லுக்கள் காணப்படுறதுக்குரிய விஷயம். இவ்வளவுதான் பில்லுக்கள் தொடர்பான விஷயம். நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஸ்ட்ரக்சர்கள்லயே படிச்சு வச்சிருந்தீங்களா ஒரு வேர்டு அப்படி கேட்க மாட்டானுங்க. அப்படி கேட்டா பில்லுகள் தொடர்பாக ஒரு ஷோர்ட் நோட் போடுவாங்கன்னா நீங்க அந்த ஸ்ட்ரக்சர்ல படிச்ச அவ்வளவு மொழினாலும் பட் எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க. என்னத்தை போடப்படான்னு தெரியாது, எல்லாத்துக்கும் ரெடியா இருக்க வேணும். அப்படி வந்தா எழுதுற மாதிரி. ஓகே, அடுத்தது அசைன்மெண்ட் என்ன மாதிரி போகுது? இத்தனை வரைக்கும் முடிச்சுட்டீங்க? 4 கம்ப்ளீட்டா? 1 2 முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 4 முடிச்சிட்டீங்களா? 4 ஃபுல்லா கம்ப்ளீட்டா? 4ஆம் பாடம். ஓகே, அடுத்தது 9ஆம் பாடத்தையும் விட்டா வந்துட்டு மறந்து போயிடும். சரிதானே? அது நான் இப்ப கிட்டத்துல நீ படிச்சு முடிச்சேன். ஸோ அதால வந்துட்டு மறந்து போயிடும். அதையும் விடாம படிச்செடுங்க. 10 அவ்வளவு கேஸ் இல்ல. நம்ம டைம் இருக்குமான்னு சொல்லிட்டு இப்ப இதை முடிச்சு போட்டு 7ஆம் பாடம் மலிக்யூலர்ல அரவாசோட விட்டு போட்டு வந்துடலாம். புறத்தோக்கு வரைக்கும் தான் நீ படிச்சிருக்க மகள். இந்த டெக்னாலஜிஸ் அந்த இதுகள் ஒன்றும் படிக்கல. அதுவும் 4ஆம் பாடமும் இருக்குது. ஓகே, அதுவும் 4ஆம் பாடமும் இருக்குது. 4ஆம் பாடம் உங்களுக்கு கிளியர் தான் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி நான் ஒரு ஸ்ட்ரக்சரை வந்துட்டு ரிவைஸ் பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிருக்கும். சரி, அதுவும் டைம் இருக்க மாட்டா நாங்க இந்த மந்த்ல வந்துட்டு 10ஆம் பாடத்தையும் நம்மளா பார்த்து விடுவோம். ஓகே, அது இஷ்யூ இல்லை. கொஞ்சம் நீங்க அது நான் விளங்கப்படுத்தணும்ன்ற அவசியம் இல்லை. 10ஆம் பாடம் சும்மா நார்மலா அந்த அதுக்குள்ள ஸ்ட்ரக்சர்களுக்கு இது பாருங்க. அடுத்தது அந்த அவ்வளவுக்கு நீங்க விட எழுதி டைமை வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்காதீங்க. விட எழுத போனா விட மட்டும் தான் எழுதுவீங்க அவ்வளவு வெளி. ஓகே, எழுதி இது செய்ய மாட்டீங்க. நீங்க என்ன செய்யுங்க, ஆப்ஷன் வந்துட்டு அந்த ஸ்ட்ரக்சர் சீட்டை வச்சுட்டு ஓகே ஒரு பெண்ணை மார்க் பண்ணி கொண்டு பெண்ணால மார்க் பண்ணுங்க. ஒரு கேள்வியை மார்க் பண்ணிட்டு அதை சொல்லி பாருங்க. ஓகே, பிள்ளை விடாம சொல்றாமா என்றதை திரும்ப திரும்ப அந்த கேள்வி வந்துட்டு பிள்ளை விடாம இது செய்ய மட்டும் இது செஞ்சு கொண்டு போங்க. சோ இனி ஒருக்கா படிக்கக்குள்ள வந்துட்டு எப்படி ஒரு நாள் ஞாபகம் இருக்கும், அடுத்த நாள் மறக்க வலிக்கிடுது. இது திரும்ப இருந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது செய்யுங்க. சோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அது யூஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்கு. ஓகே, சோ கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. அதுல வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. அப்படித்தான் அது படிக்கணும். அதை விட்டு கூட அவ்வளவுக்கு கேள்வி 3700 கேள்வி கிட்ட இருக்கிற அவ்வளவு தெரியும் எடுத்து எடுக்கவே டைம் போயிடும். ஸோ உங்களோட வெற்றி அதுதான். ஒரு 1 வீக்குக்கு முதல் நீங்க இந்த 3700ஐயும் பார்க்காம சொல்லணும். 36 இசைக்கடியையும் ஓகே வந்தா என்ன எழுதணும்ன்றது சொல்லணும். அவ்வளவு சொன்னீங்கன்னா ஷூரா நீங்க எடுத்து அந்த அளவுக்கு உங்களை தயார்படுத்தி எடுத்தீங்கன்னா சரி. நான் கிட்டத்தட்ட இப்ப எத்தனை ஒரு 1800 கேள்வி அரைவாசி கேள்வி தந்துட்டேன். அரைவாசி கேள்வி தந்துட்டேன். தந்த அவ்வளோத்தையும் வேகமாக முடிங்க. டைம் நம்மளுக்கு கொஞ்ச நாள் இருக்குது. அவ்வளோத்தையும் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும். இவ்வளவுத்தையும் சொல்றோம் நாங்க பயாலஜி புத்தகத்தையே பார்க்காம சொல்றோம். நீங்க என்ன கேள்வி வந்தா நமக்கு என்ன எழுதுற அந்த தைரியம் வந்து அதை எடுங்க. ஒரு ஆள்கிட்ட உங்களோட ரிலேட்டிவா ஒரு ஆள் உங்களோட ஃப்ரெண்டை கொடுத்துட்டு அவ கேட்க வச்சு நீங்க சொல்லி பாருங்க. அல்லது உங்களோட ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்து படிக்கிறீங்கன்னா ஒரு ஆள் சொல்லி பாருங்க. சொல்ல 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 அவ்வளோத்தையும் சொல்லுவீரன்னா ஷூரா நீங்க எடுத்து எந்த கதையும் இல்லை. ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி சின்ன விஷயம் இல்லை, கஷ்டம்தான். ப்ராக்டிஸ் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, சோ அந்த வகையில வந்துட்டு அதோட வந்துட்டு இந்த பில்லுகள் தொடர்பான விஷயங்கள் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. சோ அடுத்தது கடல் நீர் ஏரிகள் சம்பந்தமாக வந்துட்டு கதைக்கிறாங்க. இல்ல சின்ன சின்ன பகுதிகள். சோ டெபினிஷனையும் லைட்டா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சோ இந்த கரையோர ஈரநிலங்கள்ல இருந்து கடலும் இந்த கரையோர ஈரநிலங்களும் ஒரு மணல் தடுப்பால வந்துட்டு பிரிக்கப்பட்டிருக்கிற நேரம் அதுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் வந்துட்டு என்னது கடல் நீர் ஏரிகள் சொல்லி சொல்லுவோம். சோ இது வந்துட்டு நீர்கொழும்புல அதே மாதிரி குந்தலை என்ற இடத்துல வந்துட்டு இந்த கடல் நீர் ஏரி இருக்குதான். சோ சில நேரம் நம்மளுக்கு இது அப்படிலாம் இடமெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸ்டேட்மெண்ட்டுக்கு போடக்கூட எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் ஏதாவது போடக்கூட வந்துட்டு அதுக்குள்ள தூக்கி வந்துட்டு போடலாம். ஓகே, அவ்வளவுதான் அதுல தெரிஞ்சிருக்க வேண்டியது. அடுத்தது பொங்கு முகங்கள் தொடர்பாக கேட்டிருக்கிறாங்க. சோ ஆறுகள் கடலை சென்றடைகின்ற இடத்துல கடல்ல இருந்து மணல் தடுப்புகளால பிரிக்கப்படாத பகுதிகளுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் பொங்கு முகம். അതിന്റെ உதாரணத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. பெந்தோட்டையிலையும் மாதுகங்கையிலையும் இருக்கா. இதெல்லாம் ஷோர்ட்டா நார்மலா ஒரு ஷோ நோட் பண்ணி வச்சுட்டா போதும். அவ்வளவு மிதக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அடுத்தது வந்துட்டு பொங்கு முகங்கள்ன்ற பிரதானமான சிறப்பியல்பாக வந்து அதுல மட்டம் நீர் மட்டம் கூடி குறையும். அதான் நாங்க வந்துட்டு என்னது வற்றுப்பெருக்கு தழும்பல்கள் என்று போட்டிருக்கிறாங்க. 190வது கேள்வியா கட்டிருக்காங்க. பொங்கு முகங்கள்ன்ற சிறப்பியல்புகள் என்னன்னு சொல்லி 4 வற்றுப்பெருக்கு தழும்பல்கள் வந்துட்டு ஏற்படக்கூடியதாக இருக்கு. சோ அடுத்ததாக வந்துட்டு கண்டல் சூழல் தொகுதிகள் சம்பந்தமாக வந்துட்டு கேள்விகள் வந்துட்டு போகுது. சோ கண்டல் சூழல் தொகுதி அதுவும் ஓரளவு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் பெரிய செக்ஷன் தான். சான்சஸ் வந்துட்டு இருக்குது. அங்கால உவர்சேற்று நிலம்
கடற்புட்படுக்கைகளா, அந்த கடற்புட்படுக்கையில என்ன புள்ளினங்கள் காணப்படும்னா கிட்டத்துல கேட்டவனுங்க சயின்டிபிக் நேம். ஸோ அவருக்கா நார்மலா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க எல்லாத்தையுமே இது வந்தா நாங்க எழுதுறதுக்கு ரெடியா இருக்க வேண்டும். சோ கண்டல் சூழல் தொகுதிகளினுடைய இயல்புகள் சம்பந்தமாக வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. சோ அந்த வகையில கடல் நீர் ஏரி பொங்குங்கிற ஓரங்கள்ல வந்துட்டு ஓரங்கள்ல அந்த வற்றுப்பெருக்கு பிரதேசங்கள்ல காணப்படுகிற பகுதிகளை தான் நாங்க இந்த கண்டல் சூழல் தொகுதி என்று சொல்லி சொல்ல போறோம். சோ பெரும்பாலும் ஆறும் கடலும் இது செய்யற இடமாக இருக்கிறபடியா ஒரு சவர் நீருக்குரிய ஒரு அமைப்பு வந்துட்டு இங்க வந்துட்டு இருக்க போகுது. சோ அதிக அளவான ஒளிச்சரிவுக்கு வந்துட்டு வழிகாட்டப்படுகின்ற பிரதேசமாகவும் வந்துட்டு நாங்க கதைச்சிருக்கோம். இந்த கண்டல் சூழல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடற்கரைகள்ல ஏற்படுத்தப்படுகின்ற மண்ணெரிப்பை தடுக்கிறதுல வந்து பிரதானமான ஒரு பங்கு வகிக்குதுன்னு சொல்லி கதைச்சிருக்கிறோம். சோ அதுல நாங்க கதைச்சிருந்தோம். இது சில நேரம் ஸ்ட்ரக்சருக்கு கேட்கலாம். 192வது கேள்வி, கண்டல் தாவரங்களினுடைய பிரதானமான வகைகளவை அவற்றுக்கு இடையிலான வேறுபாடு என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சோ உண்மையான கண்டல், கண்டல்களை அண்மித்த தாவரம். இந்த கண்டல் தாவரத்துல 2 வகையான கண்டல் தாவரங்கள் இருக்குதான். ஒன்று ஓகே, இது மார்க் பண்ணுங்களா, சில நேம் சான்சஸ் இருக்கு ஸ்ட்ரக்சர்ட மாறும். அதாவது உண்மையான கண்டல் தாவரம், அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 2வது கண்டல்களை அண்மித்த தாவரம். கண்டல்களை அண்மித்த தாவரம், இப்படி 2 தாவரங்கள் வந்துட்டு இருக்குது. சோ கேட்பாளர் என்னன்னா, இந்த உண்மையான கண்டல் தாவரத்துக்கும் அதை கண்டல்களை அண்மித்த தாவரத்துக்கும் இடையில வந்துட்டு என்ன டிஃப்ரெண்ட் சொல்லிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. பாருங்க, இவரை பொறுத்த வரைக்கும் கடலுக்கும் தரைக்கும் இடையில எல்லைகள்ல வந்துட்டு காணப்படுறார்கள். இந்த கண்டல்களை அண்மித்ததுன்றது வந்துட்டு உள்நில பகுதிகளை நோக்கி காணப்படுறாங்க. இங்க வந்துட்டு சரியா வந்துட்டு அந்த ஜோயின்ல வந்துட்டு இருக்கிறாங்க, கடல் தரை ஜோயின்ல இருக்கிறாங்க. இங்க உள்நில பகுதிகளில் காணப்படுறாங்க கண்டல்களை அண்மித்த தாவரம் சொல்ல போறாங்க. அதுக்குரிய உதாரணம் கவனமா இதுவெல்லாம் ஸ்ட்ரக்சர்ல கேட்கலாம். உண்மையான கண்டல் தாவரம் யாரு, கண்டல்களை அண்மித்த தாவரம் யாரு, சோ மெயினா அதுக்கு இடையில என்ன வேறுபாடுன்னு கேட்கலாம். சோ உண்மையான கண்டலுக்கு கண்டலையும் வெண்கண்டலையும் போட்டிருக்காங்க. கண்டல்களை அண்மித்த இனங்களுக்கு மின்னி கழுதை முடியாது. ஓகே, கழுதை முள்ளியா, அதுல புள்ளிய அடிபட்டு கழுமை முள்ளியன் அடிபடு, கழுதை முள்ளியா கழுதை முள்ளி, அதுல திருத்தி கொள்ளும் கழுமை முள்ளியன் அடிபடு, கழுதை முள்ளி. சோ இப்படியாக வந்துட்டு இருக்கும். சரி, சோ அடுத்தது வந்து 195வது கேள்வியாக வந்துட்டு இந்த கண்டல் தாவரத்தால வர நன்மைகள் கொஞ்சம் போட்டிருக்காங்க. அது நோம்பலா வந்துட்டு பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சும்மா நோம்பலா வாசியா தெரியும். என்னது, அந்த ஒளிக்கதுகளை திரைப்படை செய்யறதால வந்துட்டு திரைப்படை செய்யறதுக்காக வந்துட்டு புறத்தோள்களை வந்துட்டு வச்சிருக்கும். ஏன்னா அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா அந்த உப்பை சுரக்கிறதுக்காக வந்து உப்பு சுரப்பிகளை வச்சிருக்கும். என்னென்ன இசைவாக்குகள் இதுக்கு மட்டும் போட்டிருக்காங்க, நோம்பலா வாசி எடுங்க. அடுத்தது விலங்குகள் சம்பந்தமா போட்டிருக்காங்க. நம்ம தெரியும் இந்த ரால் நண்டெல்லாம் இந்த கண்டல் சூழல் தொகுதி இருக்கிற இடங்கள்ல வந்துட்டு கூடுதலாக வந்துட்டு இருக்கும்னு சொல்லி காய்ச்சிருக்கோம். சோ நாங்க ரால் நண்டுக்கெல்லாம் என்ன கிளாஸ் வீரர் கிரஸ்டேஷியான்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா ரால் நண்டெல்லாம் கிரஸ்டேஷியான்னு சொல்லுவோம். அதே மாதிரி மொலஸ்காக்களுமே வந்துட்டு இந்த கண்டல் சூழல் தொகுதியில வந்துட்டு அதிகளவாக வந்துட்டு காணப்படக்கூடியதா இருக்குமா. கண்டல் சூழல் தொகுதி இலங்கையில எங்கெங்க இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரிங்கோவுல, மெட்ரிக்லோவுல, புத்தளம், நீர்கொழும்பு, பெந்தோட்ட, காலி, சோ அப்படியான ஒரு சில இடங்கள் வந்து போட்டிருக்காங்க. அவ்வளவுதான் இது. பட் ஓரளவு பெரிய பகுதி சில நேரம் கண்டல்கள் என்ற ஒரு ஷோர்னோட தூக்கி போட்டாலும் போட்டுடலாம். ஏதென்று தெரியாது. இலங்கையினுடைய சூழல் தொகுதி பார்ப்பதுக்கு சான்சஸ் கூட. இப்ப நாங்க இதெல்லாம் அட்டவணை பண்ணி படிக்க இயலாது. நம்ம அந்த காடுகள் 4 காடுகள் கதைச்சிருக்கேன் தானே. சோ அந்த 4 காடுகளுக்கு மட்டும் ஒரு அட்டவணையோட கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 4 காடுகளுக்கு மட்டும் ஒரு அட்டவணையை கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதை நாங்க நோமலா தான் வந்து படிக்க வேண்டியிருக்கு. இதை ஒப்பிட்டு படிக்கிற மாதிரி பெருசா ஒன்றுமே இல்லை. சோ அடுத்தது உவர் சேற்று நிலங்கள் சம்பந்தமாக வந்துட்டு கதைச்சிருக்கிறாங்க. வரலாம். நம்மளுக்கு உவர் சேற்று நிலங்கள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் சரியானது, பின்வரும் கூற்றுகள் பிழையானது. சோ அப்படி ஒரு கேள்வியாக வந்துட்டு கேட்கலாம். சோ உவர் சேற்று நிலங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட உப்பளம் இருக்கிற பிரதேசத்தை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கொள்ளும். குறைந்த அளவு மலைவீழ்ச்சி இருக்கிற இடமாக இருக்கும், வேகமான காத்தடிக்கிற இடமாக இருக்கும், வெப்பநிலை கடும் கூடுதலா இருக்கும். ஓகே, அதே மாதிரி தளர்வான மண் வீசி எறியக்கூடிய தன்மையுடையதாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு உலரும் போது வறண்ட காலங்கள்ல வந்து உப்பு பளிங்குகளை உருவாக்கக்கூடிய இடமா இருக்கு. கிட்டத்தட்ட உப்பளங்கள் இந்த உவர் சேற்று நிலங்கள் அண்மித்த பகுதிகளில தான் உருவாக்கப்படுறதாக வந்துட்டு இருக்கும். சோ கவனமா 199 ஓரளவு முக்கியமான கேள்வி. உவர் சேற்று நிலத்துல காணப்படுற பிரதானமான தாவரமாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா தலிகோனியா எனப்படுகிற ஒரு வகையான தாவர இனத்தை வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. அதுதான் பார்த்து வச்சுக்கொடுங்க.
அடுத்தது உவர் சேற்று நிலங்கள் காணப்படுகின்ற இடங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. மன்னார்ல வாகரை புத்தளம் அதுகள் இருக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்த விஷயமாக வந்துட்டு கடற்புட்படுக்கைகள் சம்பந்தமாக வந்துட்டு போட்டிருக்காங்க. அதாவது இந்த கடற்கரையில வந்துட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆழம் வரைக்குமே வந்துட்டு நாங்க சும்மா நார்மலா நாங்க கடற்கரையில போய் குளிக்கிறோம் தானே. சோ பீச்ல போய் குளிக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போகலாம். ஆழ்கடலுக்கு நீச்சல் தெரியாம போகலாமா? போயிடலாம். சோ அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த கடற்கரையில இருந்து கடல் மண்ணில ஏதோ ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நாங்க இருக்கிற அந்த கீழே இருக்கிற பகுதியை தான் வந்து கடற்புட்படுக்கைகள் என்று சொல்லி சொல்லப்போம். பாருங்க, தாழ் அலைகளை கொண்ட பெரிய பொங்குமுக பரப்புகள், ஓகே, அதே மாதிரி ஆழம் குறைந்த கடல் அடித்தளம். சோ அதுகளை வந்துட்டு உங்கள்ட்ட வந்துட்டு கடற்புட்படுக்கைன்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, அடுத்தது இந்த சலிகோனியாவோட ஸ்பெல்லிங்கையும் ஒருக்கா பார்த்து வச்சு கொடுங்க இல்லையா? சலிகோனியா, சலிகோனி. ஓகே, நான் இதுல பழசுல அப்படிதான் அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ புது புக் ஒருக்கா செக் பண்ணுங்களா, மாத்தி அடிச்சிருக்கான்னு தெரியும். சலிகோனியா அந்த ஸ்பெல்லிங்ஸ் ஒருக்கா பார்த்து கொடுங்க, ஏதோ ஒருக்கா செக் பண்ணி கொடுங்க. ஆறு வரலையா? ஓகே, சோ அது ஒருக்கா பாருங்களா, சலிகோனியா ஒருக்கா பாருங்க. ஓகே, ஆர் இங்க ஒரு ஆர் வந்து நினைக்கிறேன். ஓகே, சோ ஏதோ ஒருக்கா பார்த்து செக் பண்ணிட்டு இது செய்யுங்களா. சோ அடுத்தது வந்துட்டு இந்த 22வது வெளியிடம் வந்துட்டு கேட்டவன கிட்டத்துல கடற்புட்படுக்கையில காணப்படுற தாவர இனம். ஓகே, அது கண்டிப்பா இது நாங்க கமலா வெளியினா மாச்சு போட மாட்டாங்க. ஓகே, இதுகள் கவனமா. இதே மாதிரி இந்தியாவில் நாங்க இலங்கை அந்த காடுகளுக்கு வைக்கிற தாவரம் எல்லாம் மாதிரி சயின்டிபிக் நேம் எல்லாம் தேவை. இந்தியாவில இருக்கிற சயின்டிபிக் நேம் சிலர்கள் தான் சொல்லிக்கானுங்க. சயின்டிபிக் நேம் சொன்னதுகளுக்கெல்லாம் இதெல்லாம் கண்டிப்பா நாங்க ஞாபகம் வச்சு எழுத மாட்டோம்னு தெரியும். சோ இப்படியான ஒன்று ரெண்டு அடிகளை போடுவாங்க. சோ ரெண்டு பேர் வந்துட்டு போட்டிருக்காங்க, ஹேலோ டியூல் ஸ்பீசிஸ், அதே மாதிரி ஹேலோ பைலா. ஓகே, ரெண்டு பேர் வந்து போட்டிருக்கிறாங்க, அதை ஒருக்கா பார்த்து வச்சுக்கொள்ளும். அடுத்தது கடற்புட்படுக்கை வந்துட்டு எங்க காணப்படும்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. கட்பட்டியில இருந்து மன்னார் வரைக்கும் வந்துட்டு காணப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்குமா. ஓகே, அந்த கட்பட்டி மன்னார் ஏரியாவில் வந்துட்டு இருக்கும்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது 204வது கேள்வியாக வந்துட்டு கேட்கப்பட்டிருக்கிறது. கடற்புட்படுக்கையினுடைய சிறப்பியல்புகள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இனவிருத்தி செய்யறதுக்குரிய பிரதேசமாக வந்துட்டு இருக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கு. இதுல எல்லாம் விளங்கப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ இது எல்லாம் கூடவே இல்லை, நீ சும்மா சொல்லணும்ன்றதுக்காக சொல்றேன். ஓகே, அடுத்தது கடற்புட்படுகை இது செய்யறதுக்கு மெயின் காரணம் வந்து அழிவடைறதுக்கு மெயின் காரணம் வந்து மீன்பிடி நடவடிக்கைகள் காரணமாக வந்துட்டு அழிவடைகிறார். ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா முருகைக்கட் தொடர்கள் சம்பந்தமாக வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. சோ முருகை தொடர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாசிக்குடா ஏரியாவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த கடலுக்குள்ள வந்துட்டு இருக்கிற முருகை கட்தொடர் அதிகளவாக உயிரியல் பல்வகமை கொண்ட பிரதேசங்களாக வந்துட்டு இருக்கிற பகுதிகளா இருக்க போது. சோ அதான் கேட்டிருக்காங்க, முருகை தொடரானது கடலினுடைய மழைக்காடுகள் என கருதப்படுவது சில நேரம் ஸ்ட்ரக்சர்டியா வரலாம். நம்மளுக்கு தெரியும், இந்த அயனமண்டல மழைக்காடுகளை பொறுத்த வரைக்கும் அயனமண்டல மழைக்காடுகள்ன்றது வந்துட்டு என்னது, அதிகளவான உயிர் பல்வகமை கொண்ட ஆக்கள் என்ன, அதிகளவான தாவர இனங்களும் விலங்கினங்களும் இருக்கிறது. அதே மாதிரி இந்த முருகைக்கட் தொடர்களை பொறுத்த வரைக்கும் கடலினுடைய மழைக்காடுகளாக கருதப்படுது. ஏன் அப்படி சொல்லப்படுதுண்டா, இந்த முருகைக்கட் தொடர்கள்ல வந்துட்டு அதிகளவான தாவர விலங்கு பல்வகமை வந்துட்டு இருக்கிறது தான். சோ பாருங்க, தான் முடியாங்க, இவை உற்பத்தி திறன் கூடியவை. அதே மாதிரி இங்க வாழ்கின்ற அங்கிகள் வந்துட்டு பல்வகமை உடையவையாக வந்துட்டு இருக்கிறபடியா தான் இத இந்த முருகைக்கட் தொடரப்ப வந்துட்டு என்னன்னு சொல்றாங்க, கடலினுடைய மழைக்காடுகள் என்று சொல்லி அழைக்கிறாங்க. சில நேரம் ஸ்ட்ரக்சர்ல நம்மளுக்கு வரலாம். எங்க இருக்கும்னு கேட்டிருக்காங்க, மன்னார் வளைகுடா, அக்குரலம் முதல் தங்கலம் வரையான கடற்கரை பிரதேசங்களே இருக்குமா. அடுத்ததுல இளங்கல் போட்டிக்காங்க, சிங்கிரால் கூட இருக்குமா, கடல் முள்ளி, அதே மாதிரி கடல் முள்ளியண்டா எக்கிரடமேட்ட சோ டால்பின், கடலாம மாதிரியான இதுகள் வந்துட்டு இருக்குமா. சோ அடுத்தது 209வது கேள்வியாக வந்துட்டு கேட்கப்பட்டிருக்கிறது நீர்த்தேக்கம் சம்பந்தப்பட்ட கேள்விகள். சோ இலங்கையினுடைய நீர்த்தேக்கங்கள், அதாவது நீரை சேமிச்சு வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள் நீர்த்தேக்கங்களாக வந்துட்டு இருக்கும். சோ பிரதானமாக உலர் வலயத்தினுடைய தாழ்நிலங்கள்ல வந்துட்டு காணப்படும். உலர் வலயத்தினுடைய தாழ்நிலங்கள்ல தான் இந்த இதுகள் காணப்படும். சில நேரம் நம்மளுக்கு இதெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல. ஒரு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு போடக்குள்ள வந்துட்டு இந்த வலயங்களை மாத்திக்கிட்டு எதுவும் கூடலாம். ஓகே, நார்மலா வந்துட்டு பார்த்து வச்சு கொள்ளுது. அடுத்தது இலங்கையில நீர்த்தேக்கங்கள் நிறைய இருக்கு. ஒரு 3 உதாரணம் கிடைக்காங்க. பராக்கிரமவாகு, பராக்கிரம் சமுத்திரம், அதே மாதிரி கலாவாவி, திசவாகு. நார்மலா நம்ம சிலபஸ்ல முடிக்கிறத பார்த்து வச்சு கொள்ளுங்க. தாவரங்கள் இருக்காங்க, அல்லி, தாமரை, கொட்டி மாதிரியான தாவரங்கள் இருக்குமா. ஆக்கிரமிப்பினங்கள், அதாவது வெளிநாட்டுகளிலிருந்து கொண்டு வரப்பட்டு ஓகே
எங்கட நீர்நிலைகளுக்குள்ள வந்துட்டு எங்கட தாவரங்களை அழிச்சு அவியட வந்துட்டு உயிர்ப்பல்முகமே வந்துட்டு பெருசா வச்சு கொள்றாக்களை தான் வந்துட்டு நாங்க வந்துட்டு என்ன சொல்ல போறோம், இந்த ஆக்கிரமிப்பினங்கள். இந்த குளவாலை ஆத்துவாலைன்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு ஜப்பான்ல இருந்து ஒரு என்னது ஒரு அலங்கார தாவரமாக கொண்டு வரப்பட்டது. ஆனா இங்க வந்து நம்மட நீர்நிலைக்குள்ள பெருகி நம்மட உள்நாட்டு வர்க்கங்கள் எல்லாத்தையுமே அழிச்சு கொண்டு இருக்கு. ஏன்னா அவ்வளவு வேகமாக வந்துட்டு பெருகக்கூடிய ஆக்களா இருப்பாங்க. இப்ப கிட்டத்துல கூட இலங்கைக்கு ஒரு பசலை இறக்கிறவங்க ஞாபகம் இருக்கா? பசலையே உண்டு. சோ அது வந்துட்டு அந்த அந்த ஒரு வகையான சீவீட்ல இருந்து ஆத்துவாழையில இருந்து தான் வந்துட்டு ஆத்துவாழை இனத்துல இருந்து தான் வந்துட்டு செஞ்சது எடுத்திருந்தவங்க. சோ கிளியராவே வந்து ஒரு ஆக்கிரமிப்பு கடும் வேகமாக பெருக்கமடையக்கூடிய அதே மாதிரிதான் சல்பீனியம். சோ இது ரெண்டுமே இலங்கையில நீர்த்தேக்கங்கள் இருக்கிற ஆக்கிரமிப்பினங்கள். சில நேரம் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர்களி லிஸ்ட் பண்ணக்குள்ள வந்துட்டு இந்த கேள்விகள் வந்துட்டு வரலாம். சோ அடுத்தது வந்துட்டு இலங்கையினுடைய கடற்கரை சூழல்கள் சிறப்பியல்புகள் கேட்டிருக்காங்க. காற்று மூடடிக்கிற இடமாக வந்துட்டு இருக்கும், வெப்பநிலை கூடுதலா இருக்கும், ஒரு உட்படத்துல கரெக்டா இருக்க போகுது. சோ அடுத்தது இலங்கையில கடற்கரை சூழல் இருக்கிற தாவரம் அடம்பன் கொடி கூடுதலா இருக்கும், ராவணன் மீசை அப்படியானதுகள் வந்துட்டு இருக்கும். ஓகே, அடுத்தது இலங்கையினுடைய கடற்கரை சூழலினுடைய வற்றுப்பெருக்கு வலயத்துல என்னென்ன தாவரங்கள் கூட இருக்கும்? வற்றுப்பெருக்குலாம் கொஞ்சம் இதான இதுல எருக்கலை அதே மாதிரி தாளை மாதிரியான தாவரங்கள் கூடுதலாக வந்துட்டு இருக்கும். சோ அடுத்தது மணல் மேடுகள் சம்பந்தமா போட்டிருக்காங்க. இந்தியால இந்த பொத்துவில் ஏரியாவுல வந்துட்டு ஒரு பெரிய மணல் மேடுனா கடற்கரை இப்ப நோம்புல தானே சில இடங்கள்ல வந்துட்டு மணல் குவிக்கப்பட்டிருக்கு. ஓகே, காலியில ஒரு இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி வந்துட்டு பொத்துவில் ஏரியாவில் அருணம்பை, சோ அந்த ஏரியாவிலுமே வந்துட்டு பெரிய பெரிய மணல் மேடுகள் வந்துட்டு இருக்குது. உங்களோட ஏரியாவிலையும் இருக்கலாம். சோ இந்த மணல் மேடுகள் அதாவது காற்றினுடைய திசையாலையும் வேகத்தாலையும் வந்து ஒரே இடத்துல வந்து இந்த மணல் குவிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட அமைப்புகளாக வந்துட்டு இருக்க போதும். சோ காற்று வீசும் திசை, காற்று வீசும் வேகம், இது ரெண்டும் தான் மணல் மேடுகளினுடைய கட்டமைப்பை தீர்மானிக்கிற காரணம். சோ அதங்கடியா மணல் மேடுகளோட கட்டமைப்பு தீர்மானிக்கிற காரணங்கள் என்னண்டு, மணல் மேடுகள் இலங்கையில் எங்க இருக்குன்னு போட்டிருக்காங்க. முல்லைத்தீவுல அவங்க போட்டிருக்கிறத படிக்க, முல்லைத்தீவுல இருக்கான், கட்பெட்டி ரிங்கோவில் வந்துட்டு இருக்குன்னு போட்டிருக்கிறான். இதோட வெற்றிகரமாக இலங்கையில சூழல் தொகுதிகள் முடிச்சிட்டோம். இதுல நான் விளங்கப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா வாசியமாய் தான் போகுது. இதுல விளங்கப்படுத்தி உங்களுக்கு சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை, இது கூடவே இல்லை. ஓகே, நீங்க வந்துட்டு அந்த அந்த இலங்கையில காடுகள் 4 காடுகள் இருக்குதானே, அந்த 4 காடுகளுக்கும் ஒரு அட்டவணை கிரியேட் பண்ணி வச்சுக்கோ. மத்ததுகள்ல இருக்கிற முக்கியமான ஸ்ட்ரக்சர்களே தான் இதுல போட்டிருக்கேன். எதுக்கு உங்களோட மன திருப்திக்கு ஒருக்கா நோம்பலா வாசிங்க எல்லாத்தையும். ஓகே, ஒருக்கா வாசி முக்கியமானதுகளை ஹைலைட் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரக்சர் கேள்விகளை கொஞ்சம் கூடுதலா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எஸ்ஏ இலங்கையினுடைய சூழல் தொகுதிக்குள்ள இருந்து பாரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதுலயும் ஏதாவது 4 காடுல ஒரு காடை வந்து போடலாம். பின்ன நீங்க அந்த காடுகளுக்குரிய அந்த அட்டவணையை கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்களான்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கு. ஓகே, அந்த அட்டவணை கிரியேட் பண்ணாக்கள் வந்துட்டு காடுகள் ஷேர் பண்ணதா குரூப்ல இல்ல நினைக்கிறேன். கிரியேட் பண்ணாக்கள் வந்துட்டு ஒரு எனக்கு ஒரு ஷேர் பண்ணி விடுங்க, குரூப்ல போட்டு விடு. ஓகே, எல்லாரும் படி. இதோட வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அந்த பகுதிகள் எல்லாமே முடியுது. நாங்க நாளைக்கு வந்துட்டு பார்க்க போறது வந்துட்டு இந்த இது சம்பந்தமாக என்னது, ரெட் டேட்டா புக், உயிர் பல்வகமை இழப்பு, அதுவும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எஸ்ஏ, இன இனப்பல்வகமை, அதே மாதிரி அந்த இனப்பல்வகமையினுடைய முக்கியத்துவம் சம்பந்தப்பட்ட பகுதியில் அங்கே ரெட் டேட்டா புக் அங்கே கொஞ்சம் பகுதியாக இன்னொரு 4 கிளாஸ் தேவை. அடுத்தது வந்துட்டு அடுத்தது என்ன பாடத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், என்ன உங்களுக்கு கடும் அவசியம், 4ஆம் பாடத்தை செய்யுமா? அடுத்தது இப்ப நம்மளுக்கு இருக்கிறது 7ஆம் பாடம் மொலிக்யூல்ல. மொலிக்யூல்ல அரைவாசி பார்த்தாச்சு, வேணும்னா அதையும் சொல்லித்தாருனாலும் சொல்லித்தாரும், பிரச்சனை இல்லை. போனது என்ன செய்வோம், யூனிட் 4 ஓகேவா அல்லது மொலிக்யூலர் சிலாக்கள் யூனிட் 4 சொல்லி கொண்டிருக்கிறேன். ஓகே, நான் குரூப்ல வந்துட்டு போடுறேன், செலக்ட் பண்ணுங்க, பின்ன உங்களோட சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி செய்யும். சரி, அது முடிய போய் நம்மளுக்கு இந்த 3 கிளாஸ் தான் தேவை. இதுகள் 8ஆம் படம் பெரிய கேஸ் இல்லை. இதுல நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும்ன்ற அவசியம் இல்லாத பாடம், நீங்க கேட்டபடியா தான் சும்மா சொல்லி இருக்குது. நம்மள வாசியா விளங்கும், அது ஒன்றுமே இல்லை. ஓகே, யூனிட் 6 வந்துட்டு முடிச்சிட்டோம். ஓகே, யூனிட் 6 வந்துட்டு ஜெனட்டிக்ஸ் சொல்லி கிடைக்கும், அது ஃபுல்லா கிளியர் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. ரெக்கார்டிங்ஸை பார்த்து கொடுங்க. யூனிட் 6 வந்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட். இப்ப நம்மளுக்கு இருக்கிறது யூனிட் 4 7 அரைவாசி 10 அரைவாசி, அவ்வளவுதான் இருக்குது. இதை முடிச்சுட்டு உங்க யூனிட் 7க்கு போகும், இல்லாட்டி இதுக்கு போகும். நான் குரூப்ல போட்டு விடுறேன், செலக்ட் பண்ணுங்க. இரவைக்கு 5.9 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபுல் பேப்பர் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணி முடியல, 7வது பேப்பர் முடிய வந்துட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதோட இருக்கட்டும், மீதி பதியை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம், இரவைக்கு பார்ப்போம்.